தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படை ஆதாரம் நற்கருணை. எல்லாருக்காகவும் தன்னை கல்வாரியில் ஒப்பு கொடுத்த கிறிஸ்து தன்னை நம்பி விசுவசிக்கின்றவர்களுக்கு உணவாக பானமாக தன் சதையை குருதியை தந்து தன் அன்பினை கருணையை வெளிப்படுத்துகின்றார். உடலுக்கு உணவை தேடும் நாம் ஆன்மாவிற்கு உணவை தேடுகின்றோமா? இந்த உணவு மற்ற உணவைப் போல அல்ல. இது படைத்தவர், பாதுகாப்பவர், பராமரிப்பவர் தன்னையே உணவாக தந்து நம்மை அவரைப் போல அழியாத வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். இத்தகைய தியாக கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது தங்கராஜ் ராஜகனி இவர்களின் 37வது திருமண நாள் நன்றி பலியாகவும், இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் தந்திட வேண்டியும், ஜோசப் பாண்டி செல்வி இவர்களது குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், பிரான்சிஸ் வயலட் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகளின் தலை பிரசவம் எளிதான முறையில் நடைபெற வேண்டியும், வியாகுலம் பர்னாண்டோ அல்போன்சா இவர்களின் நினைவு நாளாகிய இன்று இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டும் பலியாகவும், பிச்சையா குரூஸ் செய்சம்மாள் ரோஸ்மலர் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த பலியிலே இறையாசிரை இறைஞ்சி மன்றாடுவோம். அன்பு மக்களே, இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்திலே திரு அவையினுடைய உறுப்பினர்களாக மாற இருக்கக்கூடிய திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தை இன்றைய நாளிலே பெற இருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் அரவிந்த் மற்றும் தினேஷ் இவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவனுடைய அருள் இவர்கள் மீது நிரம்ப பொழியப்பட, இறைவனுடைய பிள்ளைகளாக திரு அவையின் உறுப்பினர்களாக இவர்கள் ஆற்றலோடு வல்லமையோடு இறை துணையோடு வழி நடக்க சிறப்பாக இவர்களுக்காகவும் இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவிக்கும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2, 3 மேலும் 14 முதல் 16 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2, 3 மேலும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலைநிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர்தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்றி மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவரும், இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவரும், உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலைநிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கண்டே. அமைதியில் நீர்நிலை புத்துயிர் அளித்திட என்னை அழைத்தீர் நீதியின் வழியினிலே. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்தீர் வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டே. அமைதியில் நீர்நிலை புத்துயிர் அளித்திட என்னை அழைத்தீர் நீதியின் வழியினிலே. சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே. சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே. நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீர் என்னில் இருப்பதனால். ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எவராவது உண்டாள் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 58 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன்.
நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். திரு அவையிலே இந்த விழா ஒரு முக்கியமான விழாவாக, பெரு விழாவாக இருக்கின்றது. நற்கருணைதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் மையமும் உச்சமும் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூறுகின்றது. அப்படிப்பட்ட இந்த நற்கருணை தான் திருச்சபையை ஏற்படுத்துகிறது, திருச்சபைதான் நற்கருணையை ஏற்படுத்துகிறது என்று புனித அகுஸ்தினாரும் அருமையாக நற்கருணையினுடைய அந்த உன்னதத்தை, மேன்மையை எடுத்து கூறுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க இந்த நற்கருணையின் உன்னதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா, அறிந்திருக்கிறோமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் எந்நாளும் தன்னுடைய உடனிருப்பை இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வடிவத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். கல்வாரி மலையில் இயேசு தன்னையே பலியாக்கிய அந்த உன்னதமான பலியை ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலி பீடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த நற்கருணை என்னுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தை பிடித்திருக்கின்றது? ஆண்டவருடைய திரு உடலுக்கும் திரு இரத்தத்திற்கும் நான் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? நற்கருணையில் ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை எந்த அளவிற்கு நான் உணர்ந்திருக்கிறேன் என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, சீன தேசத்திலே டொமினிக் டாங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேராயர், இந்த பேராயர் 22 ஆண்டுகளாக சிறையிலே அடைக்கப்பட்டார். கடுமையான சித்திரவதை, கடைசி 7 ஆண்டுகள் தனிச்சிறை என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் குறுகலான ஒரு அறையிலே அவர் அடைக்கப்பட்டார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 1958ஆம் ஆண்டு சிறையிலே அடைக்கப்படுகின்றார். எதற்காக? அதற்கான காரணம் என்ன? அவர் அன்றைய காலகட்டத்தில் சீன அரசாங்கத்திலே இருந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினருடைய உத்தரவை, கட்டளையை மீறிய காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்ன சொன்னார்கள் அவரிடத்திலே? திருத்தந்தையுடனான உம்முடைய அந்த ஒன்றிப்பை, யூனியன் என்று சொல்லுவார்கள், அந்த உறவை, அந்த ஒன்றிப்பை நீர் துண்டிக்க வேண்டும். திருத்தந்தையோடு, போப்பாண்டவரோடு எந்த உறவும் ஒட்டும் நீர் கொண்டிருக்க கூடாது என்று அந்த கட்சியின் தலைவர்கள், அரசாங்கத்தினர் அவரை நெருக்குகின்றார்கள், நெருக்கடி கொடுக்கின்றார்கள். ஆனால் பேராயர் டொமினிக் அதை குறித்து கவலைப்படவே இல்லை.
அவர் திருத்தந்தையோடு நல்ல உறவு ஒன்றிப்பிலே இருந்து கொண்டிருந்தார். அதே போல கத்தோலிக்க விசுவாசத்தை நம்பிக்கையோடு பறைசாற்றக்கூடியவராக இருந்தார். கத்தோலிக்க சமூகங்களில் இணைந்து மக்களுக்கு ஆண்டவரை குறித்த செய்தியை பறைசாற்றி கொண்டிருந்தார். இதையெல்லாம் நீர் செய்யக்கூடாது என்று அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினர் சொன்ன அந்த கட்டளையை மீறி அவர் செயல்பட்டதால் அவரை சிறையிலே அடைக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு சிறைவாசம் என்று சொன்னால், கோர்ட் நீதிமன்றத்திற்கெல்லாம் அழைத்து சொல்ல மாட்டார்கள். வழக்கமாக சிறையில் அடைக்கப்படுகின்றவர்களுக்கு, கைதிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமை உண்டு. அவர்களுடைய தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்திலே எடுத்து சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் பேராயர் டொமினிக் அவர்களுக்கு அந்த உரிமையும் கொடுக்கப்படவே இல்லை. நீதிமன்றத்திற்கு அவருடைய அந்த குற்றச்சாட்டு, அந்த செய்தி, அந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. வெறுமனை சிறைச்சாலையிலே வைத்து அவரை கொடுமைப்படுத்தினார்கள். கடைசி 7 ஆண்டுகள் கடுமையான சித்திரவதைக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். அவர் இருந்த அந்த சிறை எப்படிப்பட்ட சிறை என்று சொன்னால், அவரால் முழுமையாக எழுந்து நிற்க முடியாது. எழுந்து நின்னா மேலே தலை இடிக்கும். அதே போல முழுவதுமாக காலை நீட்டி அவரால் படுக்க முடியாது. காலம் அடக்கி தான் படுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு குறுகலான இடுக்கமான ஒரு சிறை அறையாக அது இருந்திருக்க வேண்டும். அன்பு மக்களே, 7 ஆண்டுகள் அப்படிப்பட்ட நெருக்கடி. மொத்தமாக 22 ஆண்டுகள் சிறைவாசம். அந்த 7 ஆண்டுகள் கடுமையான சிறைவாசத்தில் இருந்த பொழுது அந்த தலைவர்கள், சிறை அதிகாரிகள் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சில மணி நேரங்கள் நாங்கள் விடுதலை கொடுக்க நினைக்கிறோம். இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே உங்களை அழைத்து வர விரும்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? இந்த சில மணி நேரங்களை நீங்கள் எதற்காகவாவது பயன்படுத்த விரும்புகின்றீர்களா என்று அவரிடத்திலே அந்த அதிகாரிகள் கேட்கின்றார்கள். இப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என்று பேராயர் டொமினிக் எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அந்த அதிகாரிகள் கொடுத்து விட்ட பிற்பாடு அவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இவர் என்ன கேட்பார்? இந்த சில மணி நேரங்களை எதற்காக அவர் செலவிட விரும்புவார் என்று அவர்களும் ஒருவித எதிர்பார்ப்பிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கேள்வியை, அந்த ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்த பிற்பாடு பேராயர் டொமினிக் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா அன்பு மக்களே? I would like to say the mass என்று சொன்னார். நான் திருப்பலி நிறைவேற்ற விரும்புகிறேன். 22 ஆண்டுகளாக திருப்பலி நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த பேராயர், அவருடைய உள்ளம், விருப்பம், ஏக்கம் அனைத்துமே திருப்பலியின் மீது மையம் கொண்டதாக இருந்தது. ஆண்டவருடைய கல்வாரி பலியை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் தன்னுடைய விருப்பத்தை சொன்னார். அதை கேட்ட அந்த சிறை அதிகாரிகள் மிரண்டு போனார்கள். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, திருப்பலியின் மீது, ஆண்டவர் மீது எப்படிப்பட்ட ஒரு தாகம் என்று அவர்களை ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவர் நினைத்திருந்தால் வேறு ஏதாவது செயல்பாடுகளை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம், தன்னுடைய உறவுகளை பார்க்க வேண்டும் என்று கேட்டு இருக்கலாம். ஆனால் பேராயர் டொமினிக் சொன்ன வார்த்தை, நான் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். அன்பு மக்களே, பேராயர் டொமினிக்கிடம் இருந்த அந்த ஒரு தாகம், திருப்பலியின் மீது, நற்கருணையின் மீது அப்படிப்பட்ட ஒரு பற்றார்வம், ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். திருப்பலி என்பது இன்றைய காலகட்டத்தில் பல நேரங்களில் பலருக்கு, நமக்கே கூட சலிப்பான ஒன்றாக மாறிவிட்டது. அப்படிதானா? என்ன டெய்லி ஒரே திருப்பலி தான், டெய்லி போகிறோம், பூசைக்கு போகிறோம், பாட்டு பாடுறாங்க, சாமியார் ஒரே ஜபத்தை தான் சொல்கிறாரு, இதில் என்ன இருக்கு என்கின்ற ஒரு சலிப்பு பல நேரங்களில் நமக்கும் ஏற்படுகிறது. அன்பு மக்களே, அதுக்கான காரணம் என்ன? திருப்பலியினுடைய மகத்துவத்தை, மாண்பை நாம் உணரவில்லை என்பதுதான் அதற்கான காரணம்.
திருப்பலியினுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் திருப்பலி ஒரு நாளும் யாருக்கும் போரடிக்காது. திருப்பலியை நான் காண வேண்டும், திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும் என்கின்ற தாகம்தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அன்பு மக்களே, திருப்பலியிலே நாம் ஆண்டவருடைய கல்வாரி பலியை நினைவு கூறுகின்றோம். குருவானவர் அப்பரச காணிக்கையை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அங்கே கல்வாரி பலியைத்தான் நினைவு கூறுகின்றார். இது என் உடல், இது என் இரத்தத்தின் கிண்ணம் என்று அங்கே குருவானவர் சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் குருவானவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அங்கே இயேசு எழுந்தருளுகிறார். ஆல்டர் கிறிஸ்துஸ் என்று சொல்லுவார்கள். மறு கிறிஸ்து குருவானவருடைய வடிவிலே இங்கே இயேசுவை தான் இந்த பலியை ஒப்பு கொடுக்கிறார். இந்த பலிபீடத்தில் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தேன் என்று சொன்னால் திருப்பலி எனக்கு போரடிக்காது. நான் இயேசுவை காண வேண்டும், இயேசுவினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், அவருடைய மகிழ்ச்சியில், அவருடைய மகத்துவத்தில், மாண்பில் நான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு தாகம் திருப்பலியில் பங்கேற்பதற்கான நம்முடைய ஆர்வத்தை மிகுதிப்படுத்தும். திருப்பலியிலே தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நான் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்பேன் என்கின்ற அந்த ஒரு உறுதியை, அந்த ஒரு ஆர்வத்தை நமக்கு கொடுக்கும். அந்த ஒரு நம்பிக்கை நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் திருப்பலியிலே இறைவனின் உயிருள்ள பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் திருப்பலியை நாம் முழுமையாக பங்கேற்க மாட்டோம். பாதி பூசையில் தான் வருவோம். அப்படிதானா? வீட்டில் இருந்து வாசம் முடிச்சாச்சா, சரி அப்போ போவோம். கிளம்பி போனால் ஃபாதர் பிரசங்கம் முடிச்சிருவாரு, போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், போய் அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்று பல மக்களிடத்திலே காணப்படுகிறது. நான் திருப்பலிக்கு தொடக்கத்திலே போகணும், நான் ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், நற்கருணை பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாகத்தோடு நாம் திருப்பலியிலே பங்கேற்றோம் என்று சொன்னால் அன்பு மக்களே, நிச்சயமாக திருப்பலி நற்கருணை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் அருமையாக சொல்லுவார், நற்கருணை மட்டும் இல்லை என்று சொன்னால் திருச்சபையானது உயிரற்ற பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்காட்சியகமாக, ஒரு அருங்காட்சியகமாக மாறி போய்விடும் என்று சொல்லுவார். திரு அவைக்கு உயிரை கொடுப்பது இந்த நற்கருணை என்று சொல்லுவார். அன்பு மக்களே, இந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் நற்கருணையை நம்பிக்கையோடு அணுகுகின்றார்களோ அவர்கள் நற்கருணையிலிருந்து வாழ்வை பெற்று கொண்டதாக நாம் பார்க்கிறோம். நாம் எந்த அளவிற்கு நற்கருணைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த ஒரு முக்கியத்துவம் நற்கருணையின் மீது, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, நம்முடைய வாழ்வு எத்தகைய கஷ்டங்களுக்கு, துன்பங்களுக்கு, இடர்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். எனவே நற்கருணையின் மகத்துவத்தை, மாண்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர ஆரம்பிப்போம். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை நற்கருணை வடிவிலே என்னாலும் நம்மோடு தங்கி இருக்கும்படியாக விட்டு சென்றிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான நற்கருணையின் மேன்மையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். உயிரற்ற மனிதர்களை ஆண்டவர் தொட்டவுடனே அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம், மாட்சிமை ஆண்டவருக்கு இருக்கின்ற பொழுது உயிருள்ள ஆண்டவரை நற்கருணையின் வடிவிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உயிருள்ள மனிதர்களாகிய நம்மிடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்பு மக்களே, நாம் நம்பிக்கையோடு நற்கருணையை பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். நம்முடைய குறைவுபட்ட, முழுமை அற்ற, அரைகுறையான நம்முடைய மனித வாழ்வை ஆண்டவருடைய முழுமையான, நிறைவான அந்த வாழ்வுக்குள்ளாக மாற்றுருவாக்கம் செய்வதுதான் இந்த நற்கருணை, ஆண்டவருடைய திரு உடலும் திரு இரத்தமும். எனவே
ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தத்தின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து, நற்கருணை பிரசன்னத்தின் வல்லமையை உணர்ந்து, நற்கருணையின் மீது தனியாத தாகம் கொண்டவர்களாக வாழக்கூடிய இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாம் கேட்கிற பொழுது இறைவன் நிச்சயமாக தருவார் என்கின்ற நம்பிக்கையான மனநிலையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். தியாகத்தின் உருவே இறைவா, திரு அவை அன்பர்களின் பணிகளை ஆசீர்வதித்தருளும். தியாக வாழ்வின் வழி அவர்கள் உம்முடைய சாட்சிகளாக இருந்திட அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை ஆண்டவரே எம் இறைவா, நாட்டை ஆள்வோரை ஆசீர்வதித்தருளும். தங்களது கருணையின் செயல்பாட்டால் உம்மை உலகுக்கு வழங்கி உண்மையால் உழைத்திட அருள்தரமே இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவான ஆண்டவரே எம் இறைவா, பசியால் பட்டினியால் வருந்துவோரை நாங்கள் கண்டு உணவு கொடுத்து உயிர் கொடுக்க நல்மனம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உமது உடலை இரத்தத்தை உட்கொள்ளும் நாங்கள் அனைவரும் உயிருள்ள உமது சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே,
உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் இப்பலியில் நினைவு கூறுகின்ற அடியார்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, அனைவருக்கும் கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மதியம் 2:30 மணிக்கு குறுக்குச்சாலை மறைவட்ட அளவிலான பாடல் போட்டி ஒன்று புதியம்புத்தூரில் வைத்து நடைபெறுகிறது. இளைஞர்களுக்கான பாடல் போட்டி மற்றும் குழு பாடல் போட்டி என்று 2 வகையாக நடைபெறுகிறது. ஆர்வமுடையவர்கள் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய தினம் மறைக்கல்வி ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கான ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு விளாத்தி குளத்திலே வைத்து நடைபெற்றது. நம்முடைய பங்கிலிருந்து பங்கேற்ற ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இன்றிலிருந்து நம்முடைய பங்கிலே ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளானது ஆரம்பமாகின்றன. திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பிள்ளைகள் வகுப்பிற்கு இருந்துவிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு மக்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலையில் நம்முடைய அந்தோணியார் கெபியில் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்தோணியார் கெபியில் வைத்து திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை காலை நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. மாலையில் அந்தோணியார் சிற்றாலயத்தில் திருப்பலி நடைபெறும். உயிரானவா ஒளியானவோ என் மன்னவா என்னோடு தங்கிடவா வா வா என்னோடு வாழ்ந்திடவா வா வா. அன்பு செய்ய உம்மை போல யாரும் இல்லையே, அரவணைக்க உம்மை போல யாரும் இல்லையே, மன்னிக்க உம்மை போல யாரும் இல்லையே, உயிர் கொடுக்க உம்மை போல யாரும் இல்லையே, மன்னிக்க உம்மை போல யாரும் இல்லையே, உயிர் கொடுக்க உம்மை போல யாரும் இல்லையே. உயிரானவா ஒளியானவா என் மன்னவா என்னோடு தங்கிடவா வா வா என்னோடு வாழ்ந்திடவா வா வா. விண்ணும் மண்ணும் உன்னாட்சி உனக்காக நான் சொல்வேன் சாட்சி. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, நீ எல்லால் எனக்கு யாருண்டு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, நீ எல்லால் எனக்கு யாருண்டு. உயிரானவா ஒளியானவா என் மன்னவா என்னோடு தங்கிடவா வா வா என்னோடு வாழ்ந்திடவா வா வா.
வார்த்தை வழியில் வந்தீரையா, வாழ்வை மாற்றி தந்தீரையா. வார்த்தை வழியில் வந்தீரையா, வாழ்வை மாற்றி தந்தீரையா. வாழ்வும் வழியும் நீ அல்லோ, வாழ்வில் துணையும் நீ அல்லோ. வாழ்வும் வழியும் நீ அல்லோ, வாழ்வில் துணையும் நீ அல்லோ. உயிரானவா ஒளியானவா, என் மன்னவா என்னோடு தங்கிடவா, வா வா என்னோடு வாழ்ந்திடவா, வா வா. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்நல நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதையரே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.